தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/7/2023 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் காலை 8:32 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து எண்ணிக்கை பற்றி சொல்ல போறேன். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு ஔவையார் சொன்னார். இந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்ங்கிறது அவங்க சொல்கிற போது எண்ணையும் எழுத்தையும் குறிப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த எண் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இந்த கலியுகத்தில் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எண்கள் மயமாகவே இருக்குது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு எண் இருக்கும், கதவு இலக்கம் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டு எண் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. வீட்டு எண்ணுன்னு ஒன்று இருக்குது. பேங்குக்கு போகிறீங்க, அங்கே அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது. சரி, செல் வச்சுருக்கீங்க, உங்கள் செல் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அந்த செல்லுக்கு ஒரு 10 டிஜிட்டில் 10 எண் இருக்கும். அது மாதிரி அலைபேசி எண் மாதிரி தொலைபேசிக்குன்னு ஒரு எண் இருக்குது. அதுக்கு பிறகு ரேஷன் கார்டு வாங்குறீங்க, அந்த கார்டுக்குன்னு ஒரு எண் இருக்குது. பேன் கார்டு வாங்குறீங்க, அந்த பேன் கார்டு பர்சனல் அது அக்கௌண்ட், அதனுடைய இதுக்கு ஒரு எண் இருக்கும். அதே மாதிரி ஆதார் கார்டு, ஆதார் எண் முக்கியம். உங்களுக்கு ஆதார் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி வாழ்க்கையில் எல்லாமே எண்கள் மயமாக ஆகிருச்சு. ஆகையினாலே உள்ளபடியே எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்ங்கிறது மிக 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 பொருத்தமானது. அந்த எண் எங்கே போனாலும் உங்களுடைய அந்த எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இதை அந்த எண்களை பற்றி சொல்லுகிற பொழுது இது ஒரு செய்தியாக நான் படித்தேன். 5 வயசு ஒரு மனிதனுக்கு வர்ற போது அவன் எதை எண்றான் அப்படின்னா அவனுடைய விரல்களையே எண்றானான். விரலை எடுத்து சூப்புவாங்க, விரலை பெருவிரலை எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த சின்ன பிள்ளை மிச்சம் 4 விரலை அப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கும். 5 விரலிலே மனிதன் விரல்களை எண்ணினான். சரி, 10 வயது ஆகிற பொழுது என்னன்ற அப்படின்னா இலக்கங்களை எண்ணினான். அப்போ அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. 1 2 3 4ன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க பாடம் மாதிரி. சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குற போது அந்த இலக்கங்களை எல்லாம் அவன் எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. 15 வயதில் பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்களை எண்ணிக்கிறான். என்ன மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கை வருது. 20 வயதில் வினாக்களை எண்ணிக்கிறான். இன்னைக்கு எந்த கொஸ்டின் வரும், எந்த கேள்வி வரும் அப்படிங்கிற வினாக்களை எண்ணக்கூடிய ஒரு நிலை வருதான். 25 வயசில் அவனுக்கு வேலை கிடைச்சிருது, படித்து முடித்து பட்டதாரியாகி. அப்போ எதை எண்றான் அப்படின்னா சம்பளத்தை எண்ணிக்கிறான். எவ்வளவு இன்னைக்கு சம்பளம் வாங்கியிருக்கோம், சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த ரூபாய் நோட்டை எண்றானா. 25 வயதிலே சம்பளத்தை எண்ணுகின்றான். 30 வயதில் நண்பர்களை எண்ணுகின்றான். அப்போ தான் அவனுக்கு நண்பர்கள் புரிபடும். அதுக்கு முன்னாடி எல்லாம் சில நண்பர்கள் வருவாங்க, சில நண்பர்கள் விலகிடுவாங்க. 30 வயதில் ஒரு சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்துருவார். இவருக்கு ஆலோசனை சொல்லவும் இவர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும் கூடிய அந்த நண்பர்களை எண்ணிக்கிறது. இந்த நண்பர் இப்படி இருக்கார், இந்த நண்பர் இப்படி இருக்காருன்னு எண்ணங்கள் வருமா. 35 வயதில் வாரிசுகளை எண்ணுகின்றான். நமக்கு எத்தனை பிள்ளை பிறந்திருக்கு, இந்த பிள்ளை இது போதுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள், வாரிசுகளை எண்ணுகின்றான். 40 வயதில் கடன்களை எண்ணுகின்றான். வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி வாகனம் வாங்க கடன் வாங்கியிருக்கோம். இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், இதை இந்த ஆண்டுக்குள்ளே அடைக்கலாம், இது 2 வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் இந்த கடன் அப்படின்னு இந்த கடன்கள் மீது கடன்களை எண்ணக்கூடிய ஒரு நிலை வருதான். 45 வயதில் நோய்களை எண்ணுகின்றான். அப்போ உடல் ஆரோக்கியம் சீர்படும். அதனால 45 வர்ற போது கொஞ்சம் அளவோட ஆகாரமெல்லாம் சாப்பிடணும். அப்போ நோய்களை எண்ணக்கூடிய வாய்ப்பு, இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பல மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். நோய்களை எண்ணுகின்றான். 50 வயதில் சொந்தங்களை எண்ணுகின்றான். அப்போ தான் இந்த சொந்தங்களை நினச்சி பார்க்குறாரு. அவங்க இருந்தால் நமக்கு உதவியாக இருக்கும், இவங்க இருந்தால் உதவியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொந்தங்களை பற்றிய சிந்தனை எப்போ வருது, 50 வயதில் தான் வருது. தனக்கு உதவி தேவைப்படுகின்ற நேரத்தில் 55 வயதில் மாத்திரைகளை எண்ணுகின்றான். அது காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்ட உடனேயே இதுக்காக இந்த வலிக்காக இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை, இதில் 2 மாத்திரை, இதில் 1 மாத்திரைன்னு சொல்லி மாத்திரைகளை எண்ண ஆரம்பிக்கின்றான். பிறகு 60 வயதாகின்ற பொழுது பேர குழந்தைகளை எண்ணுகிறான்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. ஆக வாழ்க்கை முழுவதும் இந்த எண்ணிக்கையிலேயே இருக்கு. எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாங்கிறேன். அது மாதிரி இந்த எண்ணிக்கையிலேயே இருக்கக்கூடிய நாம் இறைவனையும் மனதில் பதித்து எண்ணங்களை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். இன்று வீடு வாங்கும் முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். இடம் வாங்கலாமா, இல்லை வீடாக வாங்கலாமா, கட்டிய வீடாக வாங்குவது நல்லதா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த முயற்சிக்கு இன்று வடிகாலாக ஏதேனும் ஒரு புதிய தகவல் உங்களை தேடி வரப்போகின்றது. ராசியிலேயே ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலமாக நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். பொருளாதாரம் உயரவும் வழிபிறக்கும். ரிஷபராசி நேயர்களே, போதிய வருமானம் கிடைத்து பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள். இன்று திருப்தியான நாள் என்று கூட சொல்லலாம்.
இன்று வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து கூட உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாகனம் வாங்கும் யோகம், வீடு வாங்கும் யோகம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக இந்த நாள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு பணிபுரியும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது 9ஆம் இடத்திலே சனி. 9ல் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தந்தை வழியில் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடிக்கொண்டே செல்கிறது என்று நினைக்கலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியாது. அதற்கான பஞ்சாயத்துக்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரிதல்கள் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா அல்லது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கின்றது. சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். சந்திரன், சூரியன், புதன் மூன்றும் ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள். எனவே இல்லம் தேடி இனிய தகவல் வரப்போகின்றது. அரசியல் களத்தில் இருந்தால் புதிய பொறுப்புகள் வரலாம். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மோதல்கள் அகன்று முன்னேற்றம் கூடுகின்ற நாள். சாதனையாளர் பட்டியலில் இடம்பெற என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வாங்கிய கடன் நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். திடீரென உங்களுக்கு தொகை வந்து கடன் சுமை குறையவும் உங்களுக்கு வழி உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு தொல்லை இருந்தவர்கள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். 2ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய இனிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உற்சாகமும் தெம்பும் உடனுக்குடன் வந்து சேருகின்ற நாள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அதனிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 7லே ராகு, வாழ்க்கை துணை வழியையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குரு பார்வை இருப்பதால் நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயர்கின்ற நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். வாங்கிய சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. சமூகத்தில் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க முன் வருவார்கள். அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கூட தானாக வரலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். சேமிப்பு கரையலாம். நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். திடீரென நட்பு பகையாகலாம். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். தொழில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாயும் சுக்கிரனும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையாது. வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட பணி நீக்கம் செய்யப்படலாம். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். தடைகள் அகல தகுந்த நபர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நாள். இன்று வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய வேண்டுமானால் குருவினுடைய அருள் வேண்டும். உங்களுக்கு ராசிக்கு 2-11 அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 11ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும். பொருளாதார நிலை உயரும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து இன்று நேர்மறை சிந்தனைகளை அதிகம் கடைபிடித்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டு. சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் வரலாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அருள் தரும் ஆலயங்களுக்கும் சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு செல்வதற்காக முடிவெடுப்பீர்கள். இன்று கிழமை புதன் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இலக்குமி சமேத ஸ்ரீனிவாச பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் இல்லத்திலே பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். மனக்கலக்கமும் அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.